Laboshan Turodana, Ragabal Kadaradana Hasiatunara, Riga Dalaranara, Hallelujah, 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 Jesus, 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 Avianavare, my Stotarikaro, Magimain Aviana. Hallelujah, 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 hallelujah. Rikavala radara moshantara dara hasiyadara. Rikavala vauraptana dara hasaidana. Amen, 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 amen. Rikalada malashagalara. கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜாதி எது? கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜனம் எது? அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அவ்வளவு சமீபமாய் இருக்கிறாரு. ஆமென், ஆமென். காற்று நம்மை சூழ்ந்திருக்கிறது போல கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். உன் நாசியிலிருந்து புறப்படுகிற காற்று அவர், உன் நாசியிலிருந்து வெளிப்படுகிறவர் அவர், உங்களுக்கு நாசியின் சுவாசமாயிருக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என் நாசியின் சுவாசமே நீங்க தான் ஆண்டவரே, எனக்குள்ளாய் இருக்கிறவர் நீரப்பா. ஆமென். நான் உங்களுக்குள்ளாய் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னபடியே அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். மோசேக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி கொடுக்கும் போது போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, ஒருவரையும் புறக்கணிக்கிறவர் அல்ல. உன்னை மறந்து போவதற்கு அவர் மனிதன் அல்ல, உன்னை மாமை நினையாமல் இருப்பதற்கு மனிதன் அல்ல. அவர் நான் இருக்கிறவராகவே உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓரலதி கபரபரபலவோ ஷபரபரபலவா தீரமரகசியாத்துனரா. இந்த ஜப நாட்களில், இந்த 40 நாள் உபவாச ஜபத்தில், இந்த நல்ல நாளிலும் அம்மே காவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூடத்தான் இருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர், இருப்பேன் என்று சொன்னவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் போது அப்பவே ஆதரிக்க துவங்கின கர்த்தர் முதிர் வயது வரை ஆதரித்து கொண்டிருக்கிறார், நரைமயிறு வரை ஆதரித்து கொண்டிருக்கிறார். ரலதி மனசங்கலதி நரபலதரா ரக்கபரபலவோ ஷபரதரா ரிகப்தோ ரதனகசியாத்தனரா. அவர் மறந்து விடவில்லையே, அவர் உன்னை வெறுத்து விடவில்லையே. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று கர்த்தர் கேட்கிறார். மறக்காத தெய்வம், வெறுக்காத தெய்வம், அன்பின் கயிறுகளினாலே கட்டி தம் மண்டையில இழுத்து கொள்ளுகிற நல்ல கர்த்தர். ஓ ரிகபலரபல உடவரபலவோ ஷபரவரவரவலவா ரங்கமனகம் செய்த நாதரகசியாதனரா ரிகலதரமன ஷகலரனா ரிகபரவரவலவோ ட்ரியாரதரகசியாதனரா ரிகமமலதி பரபலபரவா ரிலதி கபரவரவரவரவலவோ ஷபரவரவரவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? மகனை நீ தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. மகனை நீ தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பில் இருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா
உந்தன் அன்பில் இருந்து தேவா என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார் என் சார்பில் நீர் இருக்க யார் இருப்பார் மகனே நீ தந்தீரையா மற்ற அனைத்தும் தருவீரையா உம் மகனை நீ தந்தீரையா மற்ற அனைத்தும் தருவீரையா சொல்லுமா யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பில் இருந்து தேவா யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பில் இருந்து தேவா சத்தமாய் சொல்லுமா யார் பிரிக்க முடியும் நாதா தேவா எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் இனி நடத்தியதே எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே உடைத்தீ உருவாக்கினே சிற்றித்தீ சீர்படுத்தினே புடமிட்டீ புதிதாக்கினே பிரித்தீ என்னை விட்டு பிரியாதிருந்தீ எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன் அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன் ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன் இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேனே பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன் அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன் ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன் இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேனே உடைத்தீர் உருவாக்கினீர் சிற்றித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர்
அற்புதங்களை நடப்பிக்கிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்தவர், உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை புடமிட்டு ஆமென் புதிதாக்குகிற கர்த்தாவே, எங்களை விட்டு பிரியாதிருந்த நல்ல தெய்வமே. நல்ல கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு நிகரானவர் ஒருவரும் அல்ல. ஆமென். சொல்லுங்க ஆத்துமாவே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவர் என்னை விட்டு பிரியாது இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன் ஆண்டவரே. நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஜெப நாளிலே கர்த்தர் தம் பட்சத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிறார். கர்த்தர் தம் பட்சத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிறார். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? நான் உம்மோடு இருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? நான் உம்மோடு இருக்கிறேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. எனக்கு அனுகூலமாய் என் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் நிற்கிற மனிதர்களுக்கு முன்பதாக கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பதாக கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நான் பயப்படேன். நான் பயப்படேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஓ ஹல்லேலூயா. ரகதல ஷகலரதனா ரிக்கபரபரபல முஷத்துராதரகசியாதர. ஹல்லேலூயா. ஜீசஸ், 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 ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு ஜாதி எது என்று வேதம் கேட்கிறது. பாருங்க, அநேக இந்த ஆலயத்தில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது அநேக தாய்மார்கள் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அம்மேன் வெண் வஸ்திரம் தரித்த ஒருவர் என் அருகில் அப்படியே நடந்து போகிறாரு. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் அப்படி என்ன உரசி கொண்டு போனது என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 2 நாட்களுக்கு முன்பதாக உபவாசத்தோடு தேவ சமூகத்துல நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கும் போது நான் அப்படி அந்த டயர்ட்ல அப்படியே கண்ணை மூடி அப்படி சோர்ந்து அப்படி இருக்கிறேன். ஜெபித்துட்டே தான் இருக்கிறேன், ஆனா டயர்டா இருக்கு. என்ன ஒருவர் வந்து இப்படி லைட்டா தட்டி எழுப்பி விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? அத போல கர்த்தருடைய ஆவியானவர் நான் அந்த பிரதியேற்றமா நான் உணர்கிற ஒருத்தர் என்னை இப்படி தட்டி விட்டுட்டு அப்படி நான் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன், சோர்ந்து போகாம ஜெபி 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 என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ அவருக்காக நெருங்குகிறோமோ, அவருடைய சமூகத்துல நெருங்குகிறோமோ, அவ்வளவு அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அவ்வளவு என் அருகில இருக்கிறார். அநேக நாள் ராத்திரிகளை நான் ஜெபித்து கொண்டிருக்கும் என் அருகில ஒரு வந்து அமருகிறது போல எனக்கு ஃபீல் ஆகும். கண்ணை திறந்து பார்த்தா யாரும் ஆனா நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, என் கூட தான் இருக்கிறீங்க ஆண்டவரே. பாருங்க, இந்த ஜெப நாட்களிலே நம்ம ஒரு 15 நாட்கள் ஜெபித்திருப்போம். இந்த 15 நாட்களும் கர்த்தர் அநேக புதிய புதிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நினைத்து பார்க்காத நன்மைகள், அப்படிதானே? அநேகர் சாட்சி சொல்லிட்டே இருக்கிறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆண்டவர் இந்த காரியத்துல கிரியை செய்தார், இப்படி அற்புதம் செய்தார், என் தேவையெல்லாம் ஆச்சரியமா சந்திச்சுட்டு இருக்கிறாரு. ஆமே, நாம் அவரோடு எவ்வளவு நெருங்குகிறோமோ அவருடைய இருதயம் அவ்வளவு சந்தோஷமாய் நமக்காக கிரியை செய்கிறது. அல்லேலூயா. ஆமே, இந்த நல்ல நாளிலும் அப்படி தேவ சமூகத்துல இதுக்கு யாரெல்லாம் கர்த்தருடைய பட்சத்துல நிற்க விரும்புகிறீங்க, நான் ஆண்டவருடைய பட்சத்துல நிற்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க அப்படி முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல ஆமீன். யெகூ கேட்கிறான், என் பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று. ஆமீன். அவனுக்காக அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்த அந்த 3 பேரும் பாருங்க, பிள்ளி சூனியத்திலும் வேசித்தனத்திலும் பயங்கரமா இருந்த அந்த ஏசபேல ஆமீன் மேல இருந்து கீழே தள்ளி விட்டு அந்த பிள்ளி சூனியத்துக்கும் வேசித்தனத்துக்கும் ஒரு முடிவு உண்டாக்குனாங்க. ஆமீன். இன்றைக்கு கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் சத்துருவுக்கு முடிவு உண்டாக்குவான், சத்துருவுக்கு முடிவு உண்டாக்குவான். ஆமீன். யெகூ ஆமீன் ஒளிமுக வாசலிலே பேசுகிறான். சகோதரி சகோதரி, நீ இந்த நாளிலே ஆமீன் உன் சத்துருக்களோடு ஒளிமுக வாசலிலே நீ எதிர்த்து நின்று பேசணும்.
ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பட்சத்தில் நீங்க நிற்பீங்க அப்படின்னா இன்றைக்கு சில எசபேலை கர்த்தர் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறா. உங்க கரத்துல தான் அந்த பிள்ளி சூனியத்துக்கு முடிவு உண்டாக போகிறது. விசுவாசிக்கிறாயா? கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிற ஒன்றை கொண்டு தான் அந்த பிள்ளி சூனியத்துக்கு நான் முடிவு உண்டாக்குகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரகதரப ஷிகரதனா. யெகூ மறைமுகமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டா. யெகூ மறைமுகமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டா. எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவன் மறைமுகமாய் வந்து யெகூவை அபிஷேகம் பண்ணினா. எப்போ யெகூவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரோ அப்பவே அவனுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம், நான் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன், அந்த எசபேலுக்கு ஒரு முடி உண்டாக்கணும். ஆமேன் ஆமேன். நான் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன், ஆமேன், அந்த பிள்ளி சூனியத்துக்கு ஒரு முடி உண்டாக்கணும் என்று அவனுக்குள்ள அந்த அபிஷேகம் வைராக்கியம் கொண்டு எழும்ப துவங்கிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிற ஆத்துமாவே, உனக்கு இன்றைக்கு ஒரு அபிஷேகம். நீ எந்த இடத்திலிருந்து ஜபித்து கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் மறைமுகமாய் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். மறைமுகமாய் கர்த்தருடைய தைல குப்பி உனக்கு நேராக உடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஜெபி ஆத்துமாவே, ஜெபி ஆத்துமாவே, இன்றைக்கு ஒரு உன்னத அபிஷேகத்தை நீ உணர்வாய். ஆமென் ஆமென். ஏசபேலுக்கு முடி உண்டாக்கும்படி ஒரு அபிஷேகம், பிள்ளி சூனியத்திற்கு முடி உண்டாக்கும்படி ஒரு அபிஷேகம், வேசித்தனங்களுக்கு முடி உண்டாக்கும்படி ஒரு அபிஷேகம். கரம் தட்டி போதாது, சத்த உயர்த்தி ஜெபிங்க. ஹalleluya hallelujah 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 ரல ரகமன ஸ்ரீகலரத. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். சொல்ல ஆத்துமாவே. ரிகவரபரபலபோ ஷபரபரபலபோ ரிகவரபலபோ ரப்தரபலபோ ஷியாரதனர ரிகலதமனரதமனோ ரிகவரபரபலபோ ஷபரபரபோ. தடைகள் உடைகிறது. ரிகவரபல சத்துருவுக்கு முடி உண்டாக்கும்படி கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். மறந்து போகாத. அல்லேலூயா அல்லேலூயா. அற்பமா எண்ணப்படுகிற உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். சில பிள்ளை சூனியங்களுக்கு முடி உண்டாக்கும்படியா நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. அவர் அபிஷேகம் பண்ணி உன்னை கொண்டு சத்துருக்களை வீழ்த்துகிறார். ஓ ரபபரபலபரபல ரிகபரபரபரபரபரப ஷபரபரபலப ஓ ரகரதலவனரா. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரிகபரபரபலப ஷபரபலதரா. Jesus. Praise the Lord. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையை எத்தனை பேர் என்னோடு பேசுகிறது, அந்த வார்த்தை எனக்கு புரிந்ததுன்னு சொல்லுகிறவங்க அப்படி கரம் உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவன் சேனாபதியா இருந்து யெகூவை மறைவாய் அழைத்து கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுகிறான். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணனுடைய இருதயம் அடுத்து அவன் இருதயம் சொல்லுது, நான் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன். ஆமென். அந்த எசபேலுக்கு ஒரு முடி உண்டாக்கணும். பிள்ளி சூனியம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு ஒரு முடி உண்டாக்கணும். வேசித்தனம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு ஒரு முடி உண்டாக்கணும்னு சொல்லி ஆமென் கர்த்தருடைய பட்சத்தில் நின்று எதிர்த்து போராட விரும்புகிறான். ஆமென். இந்த நேரத்துல ஆமென் கர்த்தர் சில பிள்ளி சூனியங்களை அழிக்கும்படியாக கர்த்தருனை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். உனக்கு விரோதமா நிற்கிற மனிதர்களுக்கு முடி உண்டாகும்படியாக. அல்லேலூயா. ஆமென். உன்னை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், உங்களை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படி, உங்களை கொண்டு நிறைவேற்றும்படி ஹalleluya அவர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். இப்போ ஒரு பிரசன்னத்தை உணர்கிறீங்க. ஆமென். நாம உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவருடைய மகிமைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து அவர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அசுத்தங்கள்
அசுத்தங்களை அழிக்கிற தேவ பலன் வெளிப்படுகிறது. அசுத்தங்களை அழிக்கிற தேவ பலன் வெளிப்படுகிறது. அசுத்தங்களை அழிக்கிற தேவ பலன் வெளிப்படுகிறது. உடமனவோ சந்தரதனா ரிகபலவோ ரப்தரோதரக சியாத்தனரோ ரிகபல் பௌடமனோ ரத்தன் கடாரதனரா ரிகபலவோ சம்துரேதனரா ரச்சஸ் கைடக ரகதானோ ரிகா பாபா லௌடா ரபா லத்த லஹம்தோ ரகம்தர பௌரம்தர பௌஷ்யாரவரவா. நல்ல கரங்களை தட்டி இப்போ ஒரு அக்கினி அபிஷேகம், இப்போ உள்ளது ஜாலி தெரிகிற பரிசுத்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. உனக்கு நேராக தைல குப்பி உடைத்து ஊற்றப்படுகிறது. தேவ கரம் உன்னை தொடுகிறது சகோதரி. கர்த்தருடைய கரம் உன் மேல் வந்து அமருகிறது. ஆமென், ஆமென், ஆமென். பிள்ளை சூனியங்களுக்கு முடி உண்டாக்கும்படிய உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். போதாது போதாது. கைகளை தட்டி கைகளை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்து வல்லமை உள்ளவர் வல்லமை உள்ளவர் வல்லமை உள்ளவர் உன்னை கொண்டு மகிமையானவைகளை செய்ய விரும்புகிறார். வல்லமை உள்ளவர் உனக்கு மகிமையானவைகளை செய்ய விரும்புகிறார். ரீபரபலபோ ஷபரபலபலபோ ரிகபரபலபர ரப்தரபலபோ ஷியாரதனரா ரிகபாபலதரமனா. அந்தகாரங்களை அழிக்கத்தக்கதாக அபிஷேகத்தின் வல்லமை. ஆமென். பிசாசுகளை நொறுக்கத்தக்கதாக அபிஷேகத்தின் வல்லமை. ரிகபரபலபலமா. பிள்ளை சூனியங்களுக்கு முடி உண்டாக்கத்தக்கதாக அபிஷேகத்தின் வல்லமை. ரீபல் பௌடமனா ரிகபரபலபோ ஷபரபலமா ரகலதேலே சேகமா உடமனபோ சந்துரோ ரகபலபோ ரெப்துரோதரக சியாத்தனரா லிகா பாபா ரலதா மலர கரதா ரிகபரபரபலபோ ஷபரபரபலபலமா ரி லௌடபரதரக சியாத்தனரா ரஜந்தே ரகேலேதானரா. நிரப்புகிற ஆவியானவரே, நிரப்புகிற ஆவியானவரே, நம்முடைய ஜனத்தை நிரப்புகிறபடிய ஸ்தோத்திரம், நம்முடைய ஜனத்தை நிரப்புகிறபடிய ஸ்தோத்திரம். பேசு பேசு பேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஒளிமுக வாசலில் உன் சத்துருவோடு எதிர்த்து பேசுகிறாய். ஆமென் ஆமென். பேசு ஆத்துமாவே. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய், உங்க குடும்பத்திற்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற அந்தகாரத்திற்கு விரோதமாய் நீ பேசுகிறாய். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோடு போராடும்படி, ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோடு யுத்தம் பண்ணும்படி அவர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். உன் பலன் அல்ல, கர்த்தருடைய பலன் இப்போது உன்னை நிரப்புகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மண்ணான மனுஷன் ஏமாத்துறான், மண்ணான மனுஷன் ஏமாத்துறான். மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? மனுஷர்களை கண்டு அஞ்சி பயப்படாத. ஆண்டவர் உன் கரத்தில் உன் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிறார். ரீபல் பௌரபரதனா ரிகபரபலபோ ஷபரபரபா ரலதமலதன ரகரதோ ரிகபரபலபலபலபலபஷே. பிசாசின் கிரியைகளுக்கு முடி உண்டாகட்டும். பிள்ளை சூனியங்களுக்கு முடி உண்டாகட்டும். அதை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு முடி உண்டாகட்டும். Jesus, 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 Jesus. Rababa la karadana. Rikabara bara 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 boshabara baladara. Ragamala di radalarana. Rikara bala bara bala dara la radana. Rikabara bara 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 boshandara bara bosiara dara. ரகபல ரதனரா ரிகபரபரபல பௌஷபரபரபா. ஆமென் 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 ஆமென். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க ஆத்துமாவே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. யெகூ எப்படி ஏசபேலுக்கு ஒரு முடி உண்டாக்கணும், அப்படி என் குடும்பத்தில் இருக்கிற பிசாசுக்கு நான் ஒரு முடி உண்டாக்கணும். பிள்ளி சூனியம் பண்ணுகிற மனிதர்களுக்கு ஒரு முடி உண்டாக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஜெப நாளில், இந்த உபவாச நாளில் ஆவியானவர் உன்னை அதிகாரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு அதற்கு நான் ஒரு முடி உண்டாக்குகிறேன். அவன் என்னைக்கு அபிஷேகம் பெற்றானோ அன்னைக்கே சத்துருவை வீழ்த்துகிறான். ஆமென். அவன் எப்போ அபிஷேகம் பெற்றானோ அப்பவே அவன் சத்துருக்கு ஒரு முடி உண்டாகுது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுவாரானா, இன்றைக்கு உன் சத்துருக்கு ஒரு முடிவை பார்ப்ப சகோதரி. ஆமென் ஆமென் ஆமென். இன்றைக்கு அந்த பலனை பெறுவாயானால் இன்றைக்கே சத்துருவுக்கு முடி உண்டாகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ அபிஷேகிக்கப்படுவாயானால் இன்றைக்கே அந்த தீர்க்க தரிசனம் உன்னை கொண்டு நிறைவேறும். ரபபல ரதரகமனா ஓ ரிகபபல ஷகலரதா ரிபரபரப ரப்தனப ரம்தராதரக சியாத்துனரா ரிகபல திரிகமல ஷிகலரதனா. இடங்கொடு இடங்கொடு. கர்த்தர் உன்னை கொண்டு செய்யும்படியா இடங்கொடு. ஹல்லேலூயா. இடங்கொடு. ஆவியானவர் உன்னை கொண்டு கிரியை செய்யும்படியா இடங்கொடு.
சத்துரே நீ கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன், நீ கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன். எதை கண்டு பயப்படாத. அல்லேலூயா. உனக்கு விரோதமா இருக்கிற எதை கண்டு அஞ்சாத. உன்னை அபிஷேகித்து கர்த்தர் மேற்கொள்ள செய்கிறார். ரீபல பல 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 ஷபர பர பரவா ரிகபர பல பர பர ரத்தர பல ஷியாரதனரா ரந்தம் தராதி ரகசியா உடமன் கம்து ரோதனரா ரிகபல் பௌடமனோ ரக்கஸ் கைடக ரகதானோ ரி ரச்சம் தரோத ரகசியா தரரா. Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. அபிஷேகம் அபிஷேகமே இப்பத்தாரோ தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்பத்தாரோ தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, ஐயா உலர்ந்து போன என் வாழ்க்கையோ உயிர்ப்பியோ தெய்வமே. ஐயா உலர்ந்து போன உயிர்ப்பியோ. நல்ல கரம் தட்டி சொல்லுவோமா? உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, ஐயா உலர்ந்து போன என் வாழ்க்கையோ உயிர்ப்பியும் தெய்வமே. ஐயா உலர்ந்து போன என் வாழ்க்கையோ உயிர்ப்பியும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்பத்தாரோ தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்பத்தாரோ தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, என் வாழ்க்கையையும் உங்க அக்கினியா சந்தியும் தெய்வமே. என் வாழ்க்கையையும் உங்க அக்கினியா சந்தியும் தெய்வமே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, என் வாழ்க்கையையோ உங்க அக்கினியா சந்தியும் தெய்வமே. என் வாழ்க்கையையோ உங்க அக்கினியா. ஆமென். அபிஷேகம் அபிஷேகமே இப்பத்தாரோ தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்று. நல்ல கரம் தட்டி மாற்றுவீராக. அபிஷேகம் அபிஷேகமே. வானம் திறக்கப்படட்டும். ஆவியானவரே, உம்முடைய அக்கினியினால் உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. உம்முடைய பரலோகத்தின் அக்கினியினால் உம்முடைய பிள்ளைகள் தொடப்படுவார்களாக. பரலோக வல்லமை இப்பொழுது நிரப்புவதாக. ஆவி ஆத்துமா சரீரத்தில் உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த தேவ வல்லமை இப்பொழுதே ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல வந்து அமரட்டும். காத்திருக்கிற பிள்ளைகள் மேல வந்து அமரட்டும். இந்த ஜெப நாட்களிலே கர்த்தருடைய வல்லமைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மேல பரிசுத்த அக்கினி விழுவதாக. பரிசுத்த அக்கினி விழுவதாக. இதோ உன்னை வேறு மனுஷியாக்குகிற அக்கினி, உன்னை வேறு மனுஷனாக்குகிற அக்கினி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ரிபாபா லதரமனஷே ரிகவரவலவ ரப்தநாதரகசியாதனரா ரிலதரவலதரனா. மோசேயை சந்தித்தது போல இதோ கர்த்தருடைய அக்கினி உன்னை வந்து சந்திக்கிறது, உன்னை வந்து சந்திக்கிறது. அக்கினி ஜுவாலை அக்கினி ஜுவாலை அக்கினி ஜுவாலை. கர்த்தருடைய அக்கினி ஜுவாலை ஆக்குகிறா. அசுத்தங்களை அழிக்கிற பரிசுத்த அக்கினி பற்றி பிடிப்பதாக. அமே பிசாசின் கிரியைகளை அழிக்கிற பரிசுத்த அக்கினி பற்றி பிடிப்பதாக. பிள்ளை சூனியங்களை
மனுஷனுடைய நினைவுகளை குலைத்து போடுகிற பரிசுத்த அக்கினி இப்பொழுது வெளிப்படட்டும். குடும்பங்களில் வெளிப்படட்டும், சபையில வெளிப்படட்டும். ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அக்கினி இப்பொழுது விழுவதாக. இந்த நாளில உனக்கு மகிமை நாள். இந்த நாள் நீ அபிஷேகிக்கப்படுகிற நாள். இந்த நாள் நீ அபிஷேகிக்கப்படுகிற நாள். யெகோவா அபிஷேகித்தது போல கர்த்தர் உன்னை அபிஷேகித்து பிள்ளை சூனியங்களுக்கு முடிவு உண்டாக்குகிற நாள். ரபல ஷகல ரதலரா ரிபபபரதலா. தீர்க்க தரிசனம் உன்னை கொண்டு நிறைவேறுகிறது. தாமதிக்காத, காத்திரு காத்திரு. ஓ, அபிஷேகத்திற்கு காத்திரு. தீர்க்க தரிசனம் உன்னை கொண்டு நிறைவேற்றப்படுகிறது. உன் குடும்பத்தை விடுவிப்பேன் என்று கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் உன்னை கொண்டு இந்த நாளில நிறைவேறுகிறது. நல்ல கரம் தட்டி கரம் தட்டி கரம் தட்டி கர்த்தருக்கு இடம் கொடுப்போமா. ரீகலதராதனவ சந்துராதனர ரிகவரவரவரவ ஷபரவரவரவரவ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். சொல்ல ஆத்துமாவே, நான் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவள். நான் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவள். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் தேவனுக்காக நிற்கிறவள். நான் ராஜாவுக்காக நிற்கிறவள். அப்படி உங்க சத்தம் உயரட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. 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 ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய பலம் உன்னை இடைக்கட்டி கொண்டே இருக்கும். ஆமென். ஆண்டவருடைய பாதத்திலே உன்னை கொண்டு வந்திருக்கிறாரே, ஆனால் அவர் சாதாரணமாய் உன்னை அனுப்புவதற்காக அல்ல, அவருடைய பலத்திலே இன்னும் பலனடையும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜெப வேளை முழுவதுமாய் உன்னை பலனடைய செய்யும்படியாய், ஆமென், உன்னை பலப்படுத்தும்படியாய், ஆமென், நீ சத்தமா விட்டு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பி. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. பலத்தின் மேல் பலனடைவது எப்படி? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு யாது ஒரு நபர் விட்டு கொடுத்து ஜபிக்கிறாங்களோ அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமீன். அவர்களை தான் ஆண்டவர் நிரப்புவார். யார் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜபிக்கிறாங்களோ அவர்கள் ஆண்டவர் நிரப்பி இன்னும் பலத்தின் மேல் பலனடைய செய்து, ஆமென், சீயோனிலே தேவ சன்னதிக்கு முன்பதாக போய் நிற்க வைப்பார். அல்லேலூயா. நீங்க பலன் அடைய அடையதான் சத்துருடைய கிரியைகள் உங்களை விட்டு மாறி போகும், உங்கள் குடும்பங்களை விட்டு மாறி போகும். அல்லேலூயா. முடிந்தால் ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் எழும்பி நின்றோ முழங்கால் படிக்கட்டோ, எப்படி ஜபிக்க உங்களுக்கு தோன்றுகிறது ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விசை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பரலோக தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிரியைகளுக்கு அளவில்லை. அவர் மகத்துவமான ராஜா. அவர் தன்னுடைய மகத்துவத்தை உன் மத்தியிலே வெளிப்படுத்த அவர் சித்தமாய் இருக்கிறார். ஆமென். உன்னை எதற்காக ஜெபிக்க செய்து கொண்டிருக்கிறார் என்றால் உன்னை கொண்டுதான் ஆண்டவர் யுத்தம் செய்ய போகிறார். நீ யுத்தத்துக்கு பழக்க வைக்கப்படுகிற குதிரை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாதாரணமாக அல்ல, உனக்கு முன்பதாய் நிற்கிற போர் ஆயுதங்களை வெட்டி வீழ்த்தும்படியாக அதிகாரமுள்ள பாத்திரமாய் ஆண்டவர் உன்னை வணைந்தெடுக்கிறார். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி விட்டு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்க.
யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. ஆமென். தூர இடத்துல இருந்து இந்த சத்தம் கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஆத்மாவே, உன்மத்தில தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. தேவ வல்லமை இறங்கி வருகிறது. ஆமென். பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஆமென். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். நாவ திறந்து கேள். ஆண்டவரிடத்துல நாவ திறந்து கேள். என்னை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி நாவ திறந்து கேள். ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். உன்னைத்தான் அபிஷேகம் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீ பலத்தின் மேல் பலனடைகிறாய். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் உன் மத்தியில் அமருகிறார். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் உன்னை மூடுகிறார். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பிரத்யட்சமாய் உன் மேலே அமருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நீ அதை உணர்கிறாய். யாரோ தொடுவது போல் இருக்கிறது அல்லவா? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் கரங்களை தட்டி பெற்றுக்கொள். இந்த இடத்துல ஒரு அசைவை ஆண்டவர் காணப்படுகிறார். இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு தேசத்துல ஒரு அசைவை, அசாதாரணமான அசைவை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பி. ஜபி ஊக்கமாய் ஹல்லேலூயா. அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவர்கள் அப்படி அந்நிய பாஷை பேசுங்க. ரீமாலாபா லீமாலா ரஷகாலாரா. ஆமென். ஹல்லேலூயா. மந்திர பலிபீடங்களை தகர்க்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அல்லவானே. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அல்லவானே. ஆமென். கரங்களை தட்டி எதற்கும் பயப்படாத. உன்னை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். இருக்கிற பலத்தோடு போராடு. ஒரு அபிஷேக நதி ஆமென் சிங்காசனத்திலிருந்து உனக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. நாவ திறந்து பேசுமா. நாவ திறந்து பேசு. விட்டுக்கொடு. அடி வயிற்றிலிருந்து சத்தம் எழும்பட்டும். ஆமென். சத்துரு பயப்படட்டும். ஆமென். சத்தமிட்டு கூப்பிடு. அடக்கி கொள்ளாத. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆமென். நீ அழிவாய் என்று நினைத்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு முன்பதாய் நீ நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டுதான் இருப்பாய். நீ நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டுதான் இருப்பாய். நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டுதான் இருப்பாய். ஆமென். நீ ஜபிக்கிறவன், நீ ஆண்டவருடைய பாதத்தை காத்து இருக்கிறவன், ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவன். ஓ தாவீதே, நீ தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். நீ காத்திருக்க ஆண்டவனை பலப்படுத்துகிறார். ஓ ரீமாலாபா லீமாலாபா லீபாலா ரஷகாலாரா லிமா லமோ கடரபோ ஷபலமா லிமா லபா ரபரா. ஆமென். ஹல்லேலூயா. தாவீதோ வர ஆமென் பலத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். உன்னை ஆண்டவர் பலனடைய செய்கிறார். ஆண்டவனை பலப்படுத்துகிறார். ஆமென். பலப்படுத்துகிறார். உன் எதிரி வர பலவீனப்படுமா. சவுலுடைய குடும்பமும் வர பலவீனப்பட்டது. ஆமென். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேக சவுலை தள்ளி உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நீ பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். தைல குப்பி உனக்காக உடைக்கப்படுகிறது. எஸ் ரிசீவ். இயேசுவின் நாமத்தினாலே விட்டு கொடுத்து பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். ஓ ரீமாலாபா லீமாலா ரஷகாமா லீமாலா ரகாலாரா. உனக்காக உன்னதத்திலிருந்து தைல கோப்பி உடைக்கப்படுகிறது. உன்னத அபிஷேக உன் சிரசிலே பலமாய் ஊற்றப்படுகிறது. இதுவரை கண்டிராத, இதுவரை பெற்றிராத மகிமையை மேல் அமர பண்ணுகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். முடிந்தால் பெற்றுக்கொள். கரங்களை தட்டி வாஞ்சித்து பெற்றுக்கொள். தாகமுள்ள ஆத்மாவை அவர் நிரப்பிக் கொண்டு தாகமுள்ள ஆத்மா நிரப்பிக் கொண்டிருக்கிறார். வயது ஒரு பொருட்டல்ல. கரங்களை தட்டி ஆமென். வயது சென்று விட்டு என்று சொல்லி சோர்வா இருக்காதம்மா. கரங்களை தட்டி ஜெபிமா. வாழ்க்கையில ஒரு மாற்றம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற கர்த்தர் உன் தலைமுறையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் ஜெபத்தின் மூலமாய் உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஜெபி. எஸ் ஃபயர்.
God. Oh, thank you Lord. உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி. ஓ ரீமாலாபா லீமாலா ரஷாகாலா ரீமாலா ராக்கபோ கடரபோ ஷபலபலபரா. சந்தேகப்படாத பரிசுத்த ஆவியானவரே உன்னை தொடுகிறா. பரிசுத்த ஆவியானவரே உன்னை தொடுகிறா. நாவு அப்படியே தடம் புரளுகிறது. நாவை விட்டு கொடுமா, நாவை விட்டு கொடு. பரிசுத்த ஆவியானவர் நாவல பற்பல பாசைகளை வைக்கிறா. பற்பல பாசைகளை வைக்கிறா. நீ விட்டு கொடுப்பாயானால் பற்பல பாசைகளோடு கூட தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் தருவா. நீ வாஞ்சித்து கேள். யாரையும் பார்க்காத உன்னத தேவனை மாத்திர நோக்கிப்பா. உன்னதத்தில் இருக்கிற சகல விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இறங்கி வருகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவரை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். யூடியூப் சேனல் மூலமாய் ஆமென் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வீடுகள் இப்பொழுது வல்லமை இறங்குகிறது. நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு அக்கினி சமீபத்திற்கு தூரத்திற்கு தெய்வமாய் இருக்கிற கர்த்தர் உன்னை தொடுகிறார். உன் கிட்னி பகுதியை தொடுகிறார். ஆமென். செயலிழந்த கிட்னி பகுதி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது செயல்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரா லா ரி மா லா ரா லா ரா. ஜபி ஊக்கமாய் ஜபி. உன்னதத்திலிருந்து தேவ அக்கினி உன்மேல இறங்கி வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை கண்டிராத மகிமை, இதுவரை பெற்றிராத மகிமை ஆமென் பரலோக தேவனிடத்திலிருந்து உன் மேல இறங்கி வருகிறது. ஆமென். அபிஷேகத்தை பெற்றுக்கொள் சகோதரி, அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆமென். உன்னதத்திலிருந்து உன்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் வாழ்க்கை வனாந்தரமாக தான் இருக்கும். இன்னைக்கு ஆவியானவரை பலவந்தம் பண்ணுகிறார். பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பும்படியாய் ஓ ஆளுகை செய்கிறார். விட்டுக்கொடு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். எஸ் ஃபயர் அக்கினியாய். எஸ் ஃபயர் of God. இயேசுவின் நாமத்தினாலே yes receive பெற்றுக்கொள். yes fire கர்த்தர் நிரப்புகிறார். எல்லா கட்டுகளும் சாம்பலாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே yes touch the Holy Spirit. yes fire இயேசுவின் நாமத்தினாலே புதிய கிருபைகள் yes fire அந்த ஹாரங்களை சுட்டரிக்கிற ஒரு அபிஷேகம். ஓ ரீமாலாபா லீமாலாபா ரீபாலா ரஷாகாபா லீமாலா ரகாலாரா. வெண்கல வில்லு விளையும்படி உன்னுடைய புயங்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கும்படியாய் ஆண்டவர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். இந்த தொடர் ஜபம் உன்னை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறது. வெண்கல கதகள் உடைகிறது. வெண்கல வில்லு வளையும். வெண்கல கதகள் உடைகிறது. வெண்கல வில்லு வளையும். உன் புயங்களினாலே இயேசுவின் நாமத்தினாலே நீ அதை செய்வாய். ஜபி ஊக்கமாய் ஜபி. ஹல்லேலூயா. ஓ ரீமாலாபா லீமாலாபா ரீபாரா ஷாகாலா ராகாலாரா லிமா லமோ கடரபோ ஷபலபா லிமா லபரபரா. சின்ன பிள்ளைகள் எல்லாம் நாவை திறந்து கண்களை மூடி ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எல்லா சின்ன பிள்ளைகளும் கண்களை மூடி ஏசப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் மேல அப்படி ஆவி அமர பண்ணுவேன் என்று சொன்னபடியே அமர பண்ணுவீராக ஆண்டவரே. அமர பண்ணுவீராக பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒரு வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை மூடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் கரங்களை தட்டி எஸ் ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். in the name of Jesus ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. ஓ பெற்றுக்கொள். எஸ் receive.
Rimalaba, Limala, Rashakama, Limalaba, Libala, Rashakaba, Libala, Rabo, Kadarabo, Shabalaba, Labara. Amen. Hallelujah. உன்னை பார்க்கிறவர்கள் 1000 சொல்லுவார்கள், ஆமென், நீ ஒரு பைத்தியக்காரி போல ஜபித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா தான் தெரியும், பைத்தியமா தெரியும். ஆனா அது உனக்கு தேவபலம், அது உனக்கு தேவபலம். தேவனுடைய பலம் இறங்கி வருகிறது, பெற்றுக்கொள். தேவபலம் இறங்கி வருகிறது, இரட்டிப்பாய். எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது போல அந்த சால்வையை பிடித்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொள், கட்டியாய் பிடித்துக்கொள். வல்லமை புறப்படுகிறது. எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் தொடுவதாக. Oh, Rimalaba, Limala, Rashakama, Limalaba, Limalaba, Redarabo, Shabalama, Limalabara. Amen. Hallelujah. ஆவியானவர், ஆமே, ஒரு வார்த்தையை சொல்லுகிறா. இன்னைக்கு யுத்தம் பண்ணும்படியாய் நான் அழைத்து வந்தேன் என்று சொல்லி உன் குடும்பத்தை விரோதமா என்னது செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை இன்னைக்கு நாவ திறந்து இயேசுவின் நாமத்தினால நீ சங்கரிக்க போகிறாய். ஆமென். என்னது என்னது அது? என்ன பலவீனம் அது? என்ன போராட்டம் அது? என்ன மந்திரவாதம் அது? எந்த மனுஷனுடைய வல்லமை அது? வெள்ளிவிழித்துக் கொண்டிருக்கிற ஆவிகள் அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆமென், ஆமென். ஜெபி, 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 ஜெபி. நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில உன் வீட்டு ஆண்டவர் தொடங்குறாரு, தூதன் அனுப்புறாரு. இப்பொழுது உரிமைன பட்டயத்தோட அக்கினி, அக்கினி, பரலோக அக்கினி. எஸ் ஃபயர், எஸ் ஃபயர். ஓ காட், ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் எஸ் ஆமென். ஊக்கமான ஜபம், ஊக்கமான ஜபம் பணியாளிகளை விட்டு வைக்கும். நீ ஊக்கமா ஜபிக்கும் போதே உன் தூர இடத்துல இருக்கிற உன் பிள்ளையுடைய வியாதி மாறுகிறது. ஊக்கமாய் ஜபிக்கும் போது தூர இடத்துல இருக்கிற உன் புருஷனருடைய வியாதி மாறுகிறது. ஊக்கமாய் ஜபி. நீ ஜபித்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஊக்கமான ஜபத்தை பார்த்து ஆண்டவர் தூதனை அனுப்புகிறா, தூதனை அனுப்புகிறா. ஆமென். சிறையில் இருக்கிறவன் புருஷனை விடுவிக்கும்படியாய், சிறை என்ற அனுபவத்துக்குள் இருக்கிறவன் புருஷனை விடுவிக்கும்படியாய், கட்டப்பட்ட அனுபவத்துக்குள் இருக்கிறவன் புருஷனாரை விடுவிக்கும்படியாய் தூதனை அனுப்புகிறார். விசுவாசி, விசுவாசி. அன்னைக்கு பேதுரை விடுவிக்கும்படியாய் தூதனை அனுப்பினது போல உனக்காகவே கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். நம்பு, நம்பு. ஆமென், நம்பு. ஆமென் சகோதரி, நம்பு. நீ நம்புகிறது அவராலே வரும். Oh, Ribalaba, Limalaba, Libalaba, Ribala, Rashakala, Ribala, Rakalara. Amen. Hallelujah. உன்னை மேற்கொள்ள நினைக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏமாந்து போகணும், ஏமாந்து போகணும். ஆமென். உன்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி ஒரு நாள் சோர்ந்து போகணும். அந்த அளவிற்கு நீ பலத்தின் மேல் பலனடைந்து கொண்டே இரு, பலத்தின் மேல் பலனடைந்து கொண்டே இரு. நீ ஜீவிக்கிற நாளல்ல, இந்த பூமியில உயிரோடு இருக்கிற நாளல்ல. ஒருவனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயோடு இருந்தது போல, யோசுவோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவனும் உனக்கு விரோதமாய் கைபோட துணிவது இல்லை. Oh, Ribalaba, Limala, Rashakaba, Libalaba, Limalaba, Riderabo, Shabalama, Limalaba, Rabara. Amen, 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 hallelujah. ஜபிக்கிறவன் ஆண்டவர் அக்கினியா மாற்றுகிறாரு. ஜபிக்கிறவன் அக்னியா ஆண்டவர் மாற்றாரு. ஜபிக்கிறவன் சாதாரணமானவன் கிடையாது. ஆமே. ஜபம் என்பது கேட்பது மட்டுமல்ல, அவரோடு கூட உறவாடி ஐக்கியப்படுவது. ஆமென். அவரோடு கூட ஐக்கியப்படுவது. அந்த ஐக்கியம் கூட 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 எவன் உனக்கு முன்பதா நிற்க முடியும், எவன் உனக்கு முன்பதா நிற்க முடியும். அந்த ஐக்கியத்தை நீ கூட்டிட்டே இரு. அவரோடு கூட பேசுகிறத நீ கூட்டிட்டே இரு. தேவனோடு கூட கூட்டிட்டே இரு. அத மட்டும் குறைக்காத. மனுஷனோடு பேசாட்டாலும் பரவாயில்லை, தேவனோடு பேசு, தேவனோடு பேசு. அந்த ஏனோக்கு சஞ்சரித்தது போல பேசு. மறைபொருள்கள் உனக்காய் வெளிப்படுத்தப்படுகிறது. தானியேலோடு
உன்னோடு கூட ஆமென் மறைபொருள் ஆண்டவர் வெளிப்படுத்தினது போல உனக்கு மறைபொருட்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஓ ரீபாலா ரஷாகாமா லீமாலா ரீபாலபா லிமாலபா ரெடரபோ ஷபலபா லிமலபரபரா. வல்லமை வல்லமை வல்லமை. புதிய கிருபைகளை பெற்றுக்கொள், புதிய கிருபைகளை. ஆமென் ஆமென் ஆமென். பேதுரு கையை வைத்து ஜெபித்த போது ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டது போல இந்த நாள் ஆண்டவரே ஆமென் நம்முடைய பிள்ளைகள் அதிகாரப்படுத்துவீராக, அதிகாரப்படுத்துவீராக, அதிகாரப்படுத்துவீராக. கட்டுகள் பலவீனங்கள் எல்லாம் மாறி ஆண்டவரே இன்னைக்கு புது அபிஷேகம் பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். புது அபிஷேகம் பெற்றுக்கொள்ளட்டும், புது வல்லமை, புது எண்ணெய். எஸ் எஸ் ஆமென் ஆண்டவரே, எஸ் ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஆமென். பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அக்கினி ஜோலையாய், அக்கினி ஜோலையாய் ஆவியானுடைய கரா எஸ் ஃபயர், ஆவியானுடைய கரா இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எஸ் ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய கரம் தொடுகிறது. கர்த்தருடைய ஆவியானுடைய கரம், பரிசுத்த ஆவியானுடைய கரம் எஸ் டச் ஹோலி ஸ்பிரிட், டச் ஹோலி ஸ்பிரிட் எஸ் ஃபயர். ஆமென். ஆவியானுடைய கரம், ஆவியானுடைய விரல் எஸ் ஆமென் ஆமென். ஆவியான மச்சாரத்தை, ஆவியான மச்சாரத்தை, ஆவியான மச்சாரத்தை வைக்கிறார். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். கர்த்தர் நிரப்புகிறாரம்மா, கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். ஆமென் ஆமென் ஆமென். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, ஒளி வந்தது. எஸ் ஃபயர், எஸ் ஃபயர். வெட்டுக்கொள் ஃபயர். தேவ அபிஷேகம், அபிஷேகம் எஸ் ஃபயர். ஆத்மாவே ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே தரிசனங்கள் சொப்பனங்கள் காணத்தக்கதாய் ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும், திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. ஓ ரிமா லமா லிமா லபா ரபா ரபா. ஓ ரா லா ரா லா ரா ஷகலாரா. பேசு 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 பேசு. நாவ திறந்த பேசு. புதிய பாஷைகள் விளட்டும், புதிய பாஷைகள் நாவல விளட்டும். ஆவியானவர் தரட்டும். பேசு பேசு பேசு. தீர்க்க தரிசன வார்த்தைகள் விளட்டும், தீர்க்க தரிசன வார்த்தைகள் விளட்டும். பரிசுத்த பிதாவே ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இந்த மேல் வீட்டார்ல இறங்கினது போல ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குகப்பா, இறங்குகப்பா, இறங்கப்பா. இந்த இடம் அக்கினி ஜோலையை மாறுகிறது, அக்கினி பிளம்பாய் மாறுகிறது. காணாத மகிமை, காணாத மகிமை. ஆமென். நீ காண்கிறாய், காணாத மகிமை நீ காண்கிறாய். எஸ் ஃபயர், எஸ் ஃபயர், எஸ் டச் ஹோலி ஸ்பிரிட் எஸ் ஃபயர். ஆமென். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஒரு கிரைக்க கூடாத மகிமை, ஒரு தாங்க முடியாத மகிமை. ஆமென். அநேகர் 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 அதை அனுபவிக்கிறீங்க. எஸ் ஃபயர். ரீபாலா ரஷாகாபா லிமாலா ரகாலா ரீபாலா ரகாலாரா லிமா லமோ கடரபோ ஷபலபா லம லிமா லபரா. நிறைந்த நாணலை முறியாதவ. ஆமென் 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 ஆமென். இந்த 40 நாட்கள் ஜெபம் உன்னை அக்கினி ஜோலையாய் மாற்றும்படியாய், அக்கினி ஜோலையாய் மாற்றும்படியாகவே இந்த 40 நாட்கள் ஜெபம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாக எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். இனிமேல் வெறுத்த சேதன அசுத்தனோ உன்னை தொடுவது இல்லை, உன்னை தொடுவது இல்லை. இதோ இதோ பெற்றுக்கொள். இதோ அதிகாரம், இதோ அபிஷேகம், இதோ தேவ மகிமை. எஸ் ஃபயர், எஸ் ஃபயர். உன்னை 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 தான், உன்னை தான் பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். அபிஷேகிக்கிறார், அதை நிரப்புகிறார். எஸ் ஆமென். லிமா லமோ கட ரபோ ஷபா லமா லிமா லபா ரிபா லபரா. பேசு பேசு பேசு. சோறுகள் எல்லாம் மாறட்டும், சோறுகள் எல்லாம் மாறட்டும். இருக்கிற பலத்தோடு கரங்களை தட்டி, இருக்கிற பலத்தோடு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அந்த மேல் வீட்டறையில 120 பேர் கூட இருந்தாங்க. 120 பேர்ல, அந்த 120 பேர்ல ஒரு நபரை கூட ஆண்டவர் வெறுமையா விடல, ஒரு நபரை கூட ஆண்டவர் வெறுமையா விடல. இன்னைக்கு யாரு வெறுமையா விட மாட்டாரு. எல்லாரும் நிரப்ப போகிறாரு, எல்லாரும் நிரப்ப போகிறாரு. ஆமென்
ஆமே ஆமே. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். நிரம்பி வழிகிற பாத்திரமாய் உன்னை மாற்றுகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென் 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 ஆமென். பெற்றுக்கொள்ளுமா, பெற்றுக்கொள். நிரம்பி வழிகிற பாத்திரமாய் அநேகருக்கு நீ பயனுள்ள பாத்திரமாய் மாற போகிறாய். ஆமென். சாதாரண பயனுள்ள பாத்திரம் அல்ல, கூர்மையான பயனுள்ள பாத்திரம். மலை மேல் அமர்ந்திருக்கிற பட்டணமாய் ஆமென் உன்னை ஆண்டவர் மாற்ற போகிறார். பூமிக்கு ஒப்பாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். பூமிக்கு ஒப்பு அநேகருக்கு பயன்படுகிற பாத்திரம், உலகத்தை கலக்குகிற பாத்திரம். எஸ் ஆமென். உலகத்தை கலக்குகிற பாத்திரனே. ஆமென். உன்னைத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். காத்திருக்கிற உன்னைத்தான், காத்திருக்கிற உன்னைத்தான் அபிஷேகிக்கிறார், அபிஷேகிக்கிறார். இதுவரை பற்றிராத மகிமை, இதுவரை பற்றிராத மகிமை உன்னதத்தில் இருந்து உனக்கான மகிமை. எஸ் ஃபயர். பேசு பேசு பேசு, விடாத பேசு, விடாத பேசு, விடாம பேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அசுத்தாவிகளுக்கு இடமில்லை உன் வீட்டில், இனிமேல் இடமில்லை. வீட்டில் போனா ஜபிக்க முடியாமல் இருக்கிற தடை உடைக்கிறது. அந்த தடை ஆண்டவர் உடைக்கிறாரு, அந்த தடை உடைக்கிறாரு. இரவுல ஜபிப்ப, இரவுல ஜபிப்ப. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உனக்கு ஆண்டவர் தர்றாரு. ஜபித்து கொண்டிருக்கிற வேளையில உன் புருஷனை தொடுறாரு. விசுவாசத்தோடு ஜபி. எஸ் ஃபயர். ரீபாலா ரீபாலா ரீபாரா ஷாகாபா லீமலபா ரிமலபா ரபோ ஷபலபா லபரா. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். அவர் யுத்தத்தில் வல்லவர். ஆனாலும் உன்னை கொண்டுதான் யுத்தம் பண்ணுவாரு, உன்னை கொண்டுதான் யுத்தம் பண்ணுவாரு. உன் கைகளை வெண்கல வில்லு வளையும்படியாய் அவர் யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் தான், ஆனா உன்னை கொண்டுதான் யுத்தம் பண்ணுவாரு, உன்னை கொண்டுதான் யுத்தம் பண்ணுவாரு. அவருக்கு சேனை நீதான், அவருக்கு பலம் நீதான், அவருக்கு கை நீதான். அவர் உன்னை கொண்டு, அவர் உன்னை கொண்டு யுத்தம் பண்ணுவா. ஆமே. அவர் உன்னை கொண்டு யுத்தம் பண்ணுவா. ஆமே. உன்னுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமா இருக்கும், உன்னுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமா இருக்கும். கரங்களை தட்டி ஜெபி. ஓ ரீமாலாபா லீமாலாபா ரீபாலா ராக்காலாரா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. யுத்தத்திலே ஆமென். யுத்தத்துக்கு ஆண்டவர் உன்னை பலத்தால் இடை கட்டுகிறார், இடை கட்டுகிறார். உன் மேல் எழும்புகிறவர்களை உன் கீழ் மடங்க பண்ணும்படியாய் உன்னை பலத்தால் இடை கட்டுகிற கர்த்தர், உன்னை பலத்தால் இடை கட்டுகிற கர்த்தர். உன் கச்சையை கட்டிக்கொள் ஆத்துமாவே. ஆமே. உன்னை பலத்தால் இடை கட்டுகிறார். ஆமே. நீ பலத்தால் இடை கட்டுகிறார். ஆமே. நீ சோர்ந்து போகிற காரியம் இனி சோர்ந்து போக மாட்டாய். பொல்லாத சத்துருவின் கிரியைகளை சங்கரிக்கிற ஒரு அபிஷேகம், துரத்துகிற ஒரு அபிஷேகம், பாதாள வல்லமைகளை துரத்துகிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவனுக்கு தருகிறார். ரீபாலா ரஷாகமா லீமலபா லிமலபா ரெடரபோ ஹடரா ஷாகாபா லீபலபா ரிபலபரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். இப்படி நம்ம ஊக்கமாய் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. வெறும் கூச்சல் அல்ல, இருதயத்தின் குமுறல். ஹல்லேலூயா. இருதயத்தின் குமுறல், இருதயத்துக்குள்ள இருக்கிற பாரம் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல கொட்டி தீர்த்து ஆண்டவரிடத்தில் இந்த புதிய வல்லமையை, புதிய கிருபைகளை பெற்றுக் கொள்ளுகிறது தான் ஜெபம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க பாப்போம், கரங்களை தட்டி துதிங்க பாப்போம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கும் போது அந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே
நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சத்துருவுக்கு முன்பதாய் நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற்றுகிறவர். யோசபாத் ராஜா ஆண்டவரை நோக்கி சொல்றாப்புல, ஆண்டவரே நிற்க பலன் இல்லை. இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாய், யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் மோவாப்பு புத்திரரும் அம்மோன் புத்திரரும் பாருங்க விரோதமா யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க. இந்த திரளான கூட்டத்தை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் பயந்து இருக்கிறாங்க. இந்த யோசபாத் ராஜாவும் இந்த காரியத்தை பார்த்து பயப்படுறாப்புல. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும் போது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அல்லேலூயா. யோசபாத் பயந்து, நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு அநேக சவால்களை கொண்டு வருகிறான். அந்த சவால்கள் எல்லாம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் பயமானது தொற்றிக்கொள்ளுகிறது. இந்த பயம் வரும்போது இந்த யோசபாத் ராஜா ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன காரியம் என்று சொன்னால், கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்படுகிறான். தாவீது சொல்லுவான், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லி. பயப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்புகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தரை தேடும்படியாய் நம்முடைய இருதயத்தை ஒருமனப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த யோசபாத் கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுத்தான். அல்லேலூயா. அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். அல்லேலூயா. எதிரி வில்லுவிழித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தரிடத்தில் இருந்து சகாயம் வேண்டும். நானே சகாயர் என்று சொல்ல இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து, அப்பா எனக்கு விரோதமாய் திரளான கூட்டங்கள் நிற்கிறது, எனக்கு விரோதமாய் இந்த பொல்லாத வியாதி, எனக்கு விரோதமாய் இந்த பொல்லாத சத்துரு, எனக்கு விரோதமாய் இந்த பொல்லாத மந்திரவாதம், எனக்கு விரோதமாய் இந்த பொல்லாத மனிதர்கள் எழும்பி நிற்கிறாங்கப்பா. நான் உம்மிடத்துல வந்து ஒரு மனதோடு காத்திருக்கிறேன்னு சொல்லி அவரிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உபவாச ஜெபம் என்பது நாம் தேவனிடத்திலே சகாயத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. ஒரு மனுஷனிடத்திலிருந்து சகாயம் கிடைக்கும் என்று சொல்லி அநேக நேரத்திலே நாம் தேடுவோம், ஓடுவோம். ஆனால் மனுஷனுடைய சகாயம் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு அல்லது கொஞ்ச நாளுக்கு. ஆனால் ஆண்டவன் நமக்கு சகாயித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பாதைகளும் இருக்கிற வழிகளை ஆண்டவர் திறந்து ஆச்சரியமாய் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கண்கள்ல நமக்கு ஒரு சகாயம் உண்டாக வேண்டும். சகாயம் உண்டாக வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய பாதத்திலே ஒரு மனதோடு காத்திருக்கணும். அதற்காக தான் இந்த உபவாச நாட்களை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த யோசபாத் ராஜா சொல்றாப்புல, உபவாசம் போட்டு சொல்றாப்புல ஆண்டவரை பார்த்து, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கணும் ஆண்டவரே, ஆனா நிற்க திராணி இல்லை. நிற்கணும் ஆண்டவரே, ஆனா நிற்க திராணி இல்லை. அப்ப திராணி இல்லைன்னா என்ன பண்ணணும்? அவன் கேட்கிறான், நாங்க செய்ய வேண்டியது என்ன செய்யணும்னு கூட எங்களுக்கு தெரியலப்பா. சில நேரங்கள் அப்படித்தான் தோணும் பாருங்க. நம்ம ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்ன வரும்போது நம்மள 2 ஸ்டெப்பு சோர்வடையும் மாதிரி சத்துரு வருவான்.
என்ன செய்யறதுன்னே தெரியாது. நமக்கு ஆப்போசிட்டாட்டே வருவான், நமக்கு முகத்துக்கு முன்னாடியே வருவான். என்ன பண்றதுன்னே தெரியாது. இதுக்கு மேல நான் என்ன பண்றது? நான் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டேன், ஆனாலும் நான் இனி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி நம்ம அநேக காரியத்தில் நிற்போம். அதே போல பாருங்க, இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சிந்தையை சிதறாமல் நம்முடைய கண்களை பரலோக தேவனுக்கு நேராக ஏறெடுத்து, வலது கரத்தை அப்படியே பரத்துக்கு நேராக உயர்த்தி, கண்களை மூடி, சிந்தை சிதறாமல் ஆண்டவரை பார்த்து, பலன் இல்லப்பா, நிற்கணும் ஆண்டவரே, நிற்க திராணியும் இல்லை ஆண்டவரே, அதனால நாங்க உம்மை பார்க்கிறோம் ஆண்டவரே, நாங்க உம்மை பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை பார்த்துட்டு போகிற இந்த ஜப சத்தத்தை கேட்கிற மனசுங்க எல்லாம் ஒருவேளை கிண்டல் அடிக்கலாம்ப்பா, ஆனாலும் எங்களுக்கு திராணி இல்லை ஆண்டவரே, என்ன செய்வதுன்னே தெரியலப்பா. நாங்க உம்முடைய முகத்தை பார்க்கிற ஆண்டவரே, யோசபாத்து சொன்னது போல சொல்லுங்க, நாங்க உம்முடைய முகத்தை பார்க்கிற ஆண்டவரே. ஒரு வேலைக்காரி தன்னுடைய எஜமாட்டியை நோக்கி பார்ப்பது போல, ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானனை நோக்கி பார்ப்பது போல எங்களுக்கு சகாயம் வேணும்பா, எங்களுக்கு சகாயம் வேணும் ஆண்டவரே. அந்த சகாயத்துக்காக உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம்பான்னு சொல்லுங்க. இந்த ஜெபத்தை நீங்க உண்மையாய் ஜபிப்பீங்கன்னா நான் சொல்றேன், நிச்சயமாய் இந்த ஜெப நாட்கள் முடிவதற்கு முன்பதாய் உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு முன்பதாக எழும்பி நிற்கிற சத்துரு சங்கரிக்கப்படுகிறத பார்ப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் அடுத்த கட்டத்துக்கு நேராக ஆவியானவர் உங்களை நகர்த்துகிறத பார்ப்பீங்க. ஊழியத்தில் அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு செல்கிறத பார்ப்பீங்க. எனக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தது மாத்திரம் அல்ல, ஜபித்து முடித்த உடனே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படுகிறது. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும் போது அதுல கடைசி பகுதி, ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். படிங்க. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அல்லேலூயா, ஆமென். நீ பயப்படாத, நீ கலங்காத. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. கர்த்தரே யுத்தம் பண்ணவா, நீங்கள் நின்று கர்த்தர் செய்கிறத பாப்பீங்க. அல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. சரி ஆண்டவரே, இந்த யுத்தம் எங்களுடையது அல்ல, அப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க கூடாது. அல்லேலூயா. இந்த யோசபாத் என்ன பண்ணான் தெரியுமா? படிங்க, 21வது வசனத்தை படிங்க. அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அல்லேலூயா. நல்லா துதிக்கணும், ஆண்டவரை நல்லா துதிக்கணும், அவருடைய மகத்துவத்தை சொல்லி சொல்லி துதிக்கணும், ஆண்டவர் செய்திருக்கிற அற்புதமான காரியங்களை சொல்லி சொல்லி துதிக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சத்தமாய் துதிக்கணும்.
நல்ல கை தட்டி பாடணும். அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க 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 அவருடைய மகத்துவங்களை சொல்லி ஆண்டவரை உயர்த்த 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 என்ன நடக்கும்னு சொன்னா 22வது வசனத்தை படிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாப்பியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எதிரிகளே மாறி 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 வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. நாம செய்வது நல்ல ஆண்டவரை துதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், நல்லா ஜபிக்கணும், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. எதிரிகளை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. எதிரிகள் மாறி 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 வெட்டுண்டு கீழே விழுவாங்க. அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற ஜனம், அவரை துதிக்கிற ஜனம், அவரை தேடுகிற ஜனம், அவரே தஞ்சம் என்று அவருடைய முகத்தையே பார்த்துருக்கிற ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி, நீ நிற்க பலன் இல்லாம தான் வந்த, ஆனா உனக்கு முன்னாடி நிக்கிறேன்னு சொல்ற சத்துரு ஒண்ணு இல்லாதபடி கீழே விழறத நீ பாப்ப, ஒண்ணு இல்லாதபடி கீழே விழறத பாப்ப. உனக்கு பலன் இல்லையோ, உனக்கு திராணி இல்லையோ, நீ பயப்படாத. ஆமென். இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணுவா. நீ நின்று சும்மா இருந்து பாப்ப. ஆமென். ஹல்லேலூயா. சத்துரு மாறி மாறி வெட்டுண்டு கீழே விழறத நீ பார்ப்ப. உனக்கு விரோதமாய் பொல்லாங்கு செய்ய நினைக்கிற மனுஷிக்கு வல்லமைகள் அழிக்கப்படுகிறத பார்ப்ப, சங்கரிக்கப்படுகிறத பார்ப்ப. இயேசுவின் நாமத்தினாலே இது நடக்கும். கொக்கரித்து கொண்டிருக்கிற, சத்தமிட்டு கொண்டிருக்கிற அந்த கோலியாத் விழுகிறத பார்ப்ப. அல்லேலூயா. அப்படி ஆண்டுடைய சமூகத்திலே முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு பரலோக தேவனை நோக்கி பார்த்து, இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி நல்ல சத்தமா துதிக்க ஆரம்பிங்க பாப்போம். ஒரு 10-15 தடவை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லுங்க. சத்தம் உயரட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுங்க. சொல்ல 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 சொல்ல. ஆமேன். வானமண்டலத்திலே ஒரு யுத்தம், வானமண்டலத்திலே ஒரு யுத்தம். ஆமேன். இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள் நடுங்குகிறது. சொல்லு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லு. அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லு சொல்லு. நாவ திறந்து சத்தம் உயரட்டும் சகோதரி, சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும்மா, சத்தம் உயரட்டும் சகோதரன். நாவ திறந்து ஆண்டவரை நோக்கி சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்ல 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 சொல்ல. எதிரி தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிகிறார்கள், எதிரி தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிகிறார்கள். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. சோதோம் கொமோரா பட்டணத்திலே ஆமென் அந்த இடத்துல ஜனங்களை அப்படியே திசை திருப்பினது போல, குருட்டாட்டம் பிடிக்க வைத்தது போல, குருட்டாட்டம் பிடிக்க வைத்தது போல உனக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை குருட்டாட்டம் பிடிக்க வைக்கிறா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி இப்ப துதி, கரங்களை தட்டி இப்ப துதி. ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஆர்ப்பரி. மகா சத்தமா ஆர்ப்பரி, மகா சத்தமா ஆர்ப்பரி, மகா சத்தமா ஆர்ப்பரி. ஆர்ப்பரிப்பின் சத்தம் எழும்பட்டும். ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துரு சங்கரிக்கப்படுகிறான், சத்துரு சங்கரிக்கப்படுகிறான். இயேசுவின் நாமத்தினாலே வானத்தை பூமியை உண்டாக்கி இருக்கிற, இயேசுவின் நாமத்தினாலே வானத்தை பூமியை சமுத்திரத்தை உண்டாக்கி இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு சங்கரிக்கப்படுகிறான். ஆமென். இறந்தவரோ இருக்கிறவரோ வருகிறவருமாகிய
நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு சங்கரிக்கப்படுகிறான். ஓ ரா ரா ரீபா ரா லா ரா லிமா லமோ கடரபுரா ரீபா ராபோ ஷபலம லிமலபரா இயேசு இரத்தத்தில் இருக்கிற வல்லமாய் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, வீட்டில் இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். ஜபி ஊக்கமாய் ஊக்கமாய் ஜபி ஊக்கமாய் ஜபி. ஹalleluya. ஓ ரீமலப லிமலப ரெடரப ஷபலப லபரா மடங்கடிக்கப்படுகிறான். சத்துரு மடங்கடிக்கப்படுகிறான். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல, பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல உனக்கு விரோதமாக எழும்பின சத்துரு ஒன்றுமில்லாமல் மடங்கடிக்கப்படுகிறான், ஒன்றுமில்லாமல் மடங்கடிக்கப்படுகிறான். நீ தேடி காணாதிருப்பாய், நீ தேடி காணாதிருப்பாய். அந்த சத்துருவை நீ தேடி காணாதிருப்பாய் சகோதரி. நீ கவலைப்படாத, தேடி காணாதிருப்பாய். நீ தேடி காணாதிருப்பாய். நீ பயப்படாத. அவனை ஒரு பொருட்டா நினைக்காத, அந்த பிசாச ஒரு பொருட்டா நினைக்காத. அவன் ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். உன்னை அழைத்தவர் கர்த்தர் அல்லவா? உன்னை அழைத்தவர் கர்த்தர் அல்லவா? உன்னை வேறு பிரித்தவர் கர்த்தர் அல்லவா? உன்னை அபிஷேகம் பண்ணினது கர்த்தர் அல்லவா? நீ கரங்களை தட்டி ஜெபு, கரங்களை தட்டி ஜெபு. ஆமென், ஆமென். நீதிமான் விழுந்தாலும் ஆமென், அவன் எழுந்திருப்பான். கர்த்தருடைய கிருபை அவனை தாங்குகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஓ ரீபாலாபா லீமாலா ராஷாகாமா லீமாலாரா போ கடரபோ ஷபலமா லீமாலாபா ரிபரபரா. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் புதிய வழிகளை உனக்காய் திறக்கிறார். இன்னைக்கு இந்த ஜெபத்தில் புதிய வழிகளை ஆண்டவர் உனக்காய் திறக்கிறார். உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக புதிய வழிகளை ஆண்டவர் திறக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி துதி பார்ப்போம். கரங்களை தட்டி துதி. ஆமென், ஆமென். ஹalleluya. சத்துரு அடைத்து வைத்திருந்த வாசல்கள் எல்லாம் திறக்கிறது. ஆமென். வாசல்கள் திறக்கிறது. இயேசுவின் நாமத்தினால திறக்கிறது. புதிய வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். புதிய வாசல்கள், புதிய வாசல் உனக்காய், புதிய வாசல் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. ஓ ரீபாலா ராகாலாரா ஒரு நியூ டோர் ஓபன் ஆகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உனக்காக ஒரு புதிய பாதை, ஆமென், புதிய கதவு திறக்கிறது. ஆமென். வானத்தின் பலகணி எஸ் ஃபயர். ஆமென், ஆமென். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஓ ரீபாலாமா லீமாலா ராஷாகாலாமா ரீபாலபா லிமாலபா ரெடரபா ஹெடரா. போதை பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிற குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும். ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஆமென். எதுல அடிமைப்பட்டிருக்கிறானோ அதே சத்துரு மீண்டும் 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 ஆமென் உன் பிள்ளைய தொட்டுக்கொண்டே இருக்கிறான், உன் புருஷனரை தொட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆமென், ஆமென். நாபத்திறந்து ஜபி, நாபத்திறந்து ஜபி. அந்த போதை பழக்கத்தின் வல்லமை, அந்த அடிமைத்தனத்தின் ஆவி அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். மறைந்து மறைந்து செயல்படுகிறது சர்ப்பத்தின் வல்லமை, சர்ப்பத்தின் வல்லமை, பாவத்தை செய்ய தூண்டுகிற சர்ப்பத்தின் வல்லமை அழிக்கப்படட்டும். பிள்ளைகளை விட்டு மாறி போகட்டும், குடும்பங்களை விட்டு மாறி போகட்டும், புருஷனாரை விட்டு மாறி போகட்டும். குடும்பங்கள் விடுவிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவதாக, இப்பொழுது விடுவிக்கப்படுவதாக. கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பெரிய காரியங்களை காண செய்யப்பா. இந்த தொடர் ஜபத்தின் மூலமாய் ஒவ்வொரு குடும்பங்களும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் நிறைவான விடுதலையும் காணட்டும். ஆண்டவரே, என்னை எங்களை முழுவதும் உடைய பாதத்துக்குள்ளே தாழ்த்துகிறோம். எல்லா துதிகான மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.